விளக்கத்தை உங்களுக்கு சொல்லும்படி கேட்டுக்கொண்டார் செல்வம் அவர்கள். அதனால அதனுடைய விளக்கம் என்னன்னு பார்ப்போம். இதுல பாபா சொல்றாரு, இறைவனுடைய தயாத குணத்தை ஒரு துளி அளவு மனித ஜீவனால் புரிந்து கொள்ள முடிந்தால் அந்த மனித மனதில் எல்லா அழுக்குகளும் உடனடியாக அழிந்து போய்விடுகிறார். சோ இறைவனுடைய கருணை ஒரு துளி நாம அதை புரிந்து கொண்டோம் அப்படின்னா மனித மனதனுடைய எல்லா அழுக்கும் எல்லா இம்ப்யூரிட்டிஸும் அதோட மறைஞ்சு போயிடும். அப்படின்னா ரிசல்ட் என்னவா இருக்கும்? பியூரிட்டி தான், பரிசுத்த ஆவி, பரிசுத்தமான ஒரு ஆன்மாவாக அந்த சாதகன் ஆகிடும். ஆனா அதுக்கு எவ்வளவு தேவை? அவருடைய கருணை ஒரு துளி தான் தேவைன்ற. அப்போ அவருடைய ஒரு துளி கருணை கிடைக்கணும்னா எப்படி கிடைக்கும்? அடுத்த வழியில சொல்ற, இந்த ஒரு துளி கருணையிலே ஒரு மனித ஜீவனால் இந்த ஒரு புனிதத்தன்மை பெற முடியும் அப்படின் போது, ஆனா மனிதர்கள் யாருமே இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்வதில்லைன்னு சொல்றாங்க. அப்போ அந்த கருணையை புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா முயற்சி செய்யணும்னு சொல்றாருல. அந்த முயற்சிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா சாதனா. அப்ப பாபா சொல்றாரு, மனிதர்கள் யாரும் முயற்சியை பண்றது என்ன அப்படின்னா சாதனாவை அவருடைய கருணையை புரிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு சாதனா செய்யணும். இதுதான் இவரோட உண்மை. ஆனா தினமும் 2 வேளை சாதனா செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா அந்த சாதனா எப்படி இருக்குன்னா இன்னும் ஒரு துளி கருணையை கூட புரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு தான் அந்த சாதனா இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் பாபா சொல்றாரு, அப்போ அந்த ஒரு துளி கருணையை புரிந்து கொள்ளணும்னா சாதனாவை நம்ம ஆழமாக அங்க செய்யணும்ன்றதுதான் முக்கியம். ஆகவே நீங்கள் அப்படியே அந்த சாதனாவை செய்யவில்லை என்றால், அவருடைய கருணையை புரிந்து கொள்ள முடியல அப்படின்னா அப்படி ஆகிடும். நம்மளுதான் பரமபுருஷனுக்கு அப்படி இல்லை. ஆகவே நீங்க ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இறைவனையே நாம பொய் சொல்றோம். அதான் சொல்றாங்க, நீங்கள் சாதனா செய்யவில்லை என்றால் தவறு உங்களுடையது. உங்களுடைய சொந்த சுக துக்கங்களுக்காக பரமபுருஷனை எப்படி சொல்ல முயற்சிக்காதீர்கள் சொல்றாரு. சரி, இப்ப சாதனா செய்யவில்லைன்னா இதை புரிஞ்சிக்க முடியாதுன்னா சாதனா உட்காந்து கண்ணப்படி எல்லா லெசன்ஸும் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதான் சாதனாவா? சாதனாவில் என்ன நடக்குது? ஓகே, சாதனாவில் என்ன நடக்குது? நம்ம மனசுக்குள்ளாக நம்மளுக்குள்ள என்ன நடக்குது? அந்த நடைபெறுகின்ற விஷயம்தான் சாதனாவுடைய வெற்றி. சாதனா என்பது தன்னை அறிகின்ற ஞானம். நான் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கான முயற்சி சாதனாவில் நடைபெறுகிறது. உண்மைதான். அங்க என்ன நடக்கிறது? நான் பிரம்மம், நான் அந்த இறைவன் என்பதை உணர்வதற்கான முயற்சி. ஆனா நாம அந்த சொற்களை உச்சரிக்கின்றோம். ஆனா உணர்விலே மூழ்குவதில்லை. உணர்வுல மூழ்குவதில்லை. 80 times நம்ம விஷயம் பண்றத மினிமம் சொல்றது அப்படின்னா நம்ம கண்டினியூஸா 80 times கூட நம்ம எதை விடாமல் சொல்வதற்கு ரொம்ப கடினமாக இருக்கு. இடையிலேயே 40 தடவை கூட சொல்லியிருக்க மாட்டோம். டைவர்ஷன் ஆயிடும். இது எல்லாருடைய வாழ்க்கையில நடக்குதா இல்லையா? உண்மையா பொய்யா? அப்போ 80 times கவுண்டிங்கிலே போட்ட விட்டுட்ட நாம அதனுடைய ஆழத்தை உணர்வுக்குள்ளாக நம்ம எப்படி செல்ல முடியும்? உணர்வுக்குள்ள சென்றிருந்தால் அங்க டிஸ்கனெக்ஷன் ஏற்படாது, மன மூலிகை. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா சாதனாவில ஒரு விஷுவல் தெரியுது. உண்மையா பொய்யா? ஒரு காட்சி நீங்க பார்க்கறதா இல்லையா? உங்க சாதனாவில என்ன காட்சி தெரியுது? சாதனாவில சித்த சுத்திக்கு அப்புறம் நடக்குதுல்ல, சித்த சுத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன காட்சியை மனக்கருத்தை பாக்குறீங்க? மனதுக்குள்ளார என்ன காட்சியை நீங்க பாக்குறீங்க? நீங்க ஒரு ஒளிவாக இருக்கிறீர்கள், அது காட்சி தாங்க. ஆனா அந்த ஒளிவடிவம் வெற்றிகதாக இருக்கிறது ஒரு சிறு துளியாக இருக்கிறது. அப்ப அந்த காட்சியை நீங்க மனதுக்குள்ள பார்க்கிறீங்களா இல்லையா? அதை டீப்பா நீங்க கவனிச்சீங்கன்னா நீங்க தான் அந்த புள்ளி. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் உங்களை சுத்தி யாரு இருக்கிறாங்க? அவருதான் இருக்காரு. அவர் என்ன வடிவத்தில் இருக்கிறாரு? அவரு வடிவத்தில் ஒளி வடிவமாக தான் இருக்காரு. அந்த ஒளி வடிவத்துக்குள்ளார நீங்க ஒரு சிறு ஒளி வடிவாக இருக்கிறீங்க. இந்த காட்சி எவ்வளவு ஆழமாக நீங்கள் பார்த்திருக்கீர்கள். இதுதான் முதல் ஸ்டெப். இந்த காட்சியை நீங்கள் மூழ்கவில்லை என்றால் வெறும் வார்த்தைகள், மந்திரத்தின் சொற்கள் உதவா. வெறும் சொற்கள் எப்படி உதவும்? चैतन्य रहित मंत्र प्रभुता बाबा சொல்றார். चैतन्य रहित சொன்னால் चैतन्யம் இல்லாத, அதாவது உணர்வு இல்லாத அர்த்தம். நீங்க ஒளி ஒளிவா இருக்கிறீங்க, சிறு துளி ஒளி ஒளியாக இருக்கிறீங்க, உங்களை சுற்றி அவர் ஒளியாக இருக்கிறாரு. அப்போ நீங்க அங்க என்ன நடக்குது? அடுத்தது விஷுவலா இருக்குது. அடுத்தது அங்க என்ன நடக்குது? நான் அதுதான். அதாவது உங்களுடைய அந்த சிறு ஒளியானது அந்த ஒளிதான், அதனுடைய ஒரு துணிதான் என்பதை நாம உணர்ந்து இந்த ஒளி அந்த ஒளியோடு கலக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய முயற்சி நடைபெறுகிறது. அதுதான் உணர்வு நிலை. அப்ப அந்த உணர்வுகளை நீங்க தான் போகணும். சொற்கள் இருக்குது, அந்த சொல்லுடைய பொருள் இருக்குது, காட்சியும் இருக்கிறது. நீங்க அங்க இருக்கிற உங்களையே நீங்கள் காண்கிறீர்கள், உங்களையே நீங்கள் காண்கிறீர்கள். உங்களுடைய தோற்றம் என்ன? ஒளி வடிவான தோற்றம், சிறு புள்ளி வடிவான. அதுதான் நிஜமாவே நீங்க. இந்த தேகமே இல்லை. நீங்க இந்த தேகத்துக்குள்ளார நீங்க இருக்கீங்க. உண்மையா பொய்யா? இந்த தேகத்துக்குள்ளார நீங்க இருக்கீங்க. அது யாரு? நான். இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா இந்த தேகத்துக்குள்ள வந்து நான் பேசுறேன். அந்த நான் என்பது யார்? மனம். மனம் தான் நான். மனதுக்கு என்ன வடிவம் இருக்கிறது? பரமபுருஷன் ஒளி வடிவத்தை கொடுக்கிறார். அப்ப நான் என்பது ஒரு வடிவம். அப்போ முதல்ல ஆழமாக நம்ம மனசுல பதிய வேண்டியது, நான் இந்த தேகத்தின் வடிவம் அல்ல, ஒரு சிறு ஒளி வடிவம். எப்பயுமே நீங்க உங்களை வந்து ஒரு ஒளி வடிவாக நீங்க மனசுக்குள்ள ஐடியா பண்ணிட்டு உங்களை முதல்ல விஷுவலா பார்க்கணும். நீங்க ஒரு ஒளி வடிவம் அண்ணா உங்களை நீங்களே ஒரு ஒளி வடிவமான புள்ளியாக பார்க்க வேண்டும். இதற்கு நீங்கள் ஆழமாக பழக வேண்டும். அதுல நீங்க எஸ்டாங்க சாக்கி வச்சுக்க கண்ண மூட்டோன்னா உங்களை நீங்க பார்க்கணும்னு நினைச்சா ஒரு புள்ளி தான் தெரியுது. அது ஒளி வடிவாக தெரியுது. அதுதான் நீங்க அகத்துக்குள்ளார உங்களை நீங்கள் பார்க்க தெரியும். அதுக்கப்புறம் தான் அது வந்து அவராக மாறணும். அப்போ அவர் பேரவழிக்குள்ளார உங்க ஒளி கரைஞ்சி போவதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்ப எப்படி காரணம்? தானாக வரையும் நான் நீதானே நான் தானே நான் தானே அல்ல பெருமான் சொல்றார். உங்களால் அனுபவம் நான் இருந்த தருணம் உவந்து எனது மனவாளர் சிவந்த வடிவகத்திலே எதிரிலே நின்றார். இருந்தனங்க இதை எழுந்தேன். ஓகார அணைப்பது என்றால் ஞானம் என்றால் ஓகார அணை என்றால் கண்ண மூடி அவரை நினைத்து நான் ஞானிக்கின்ற வேலையிலே அவர் தோன்று வைத்தார் என்னுடைய காட்சியில. அப்ப அவர் தோன்றின உடனே இவர் என்ன பண்ணாரு? பரமபுருஷன் வந்துட்டாரு. காட்சியில தெரிகிறாரு. எப்படி தெரிகிறாரு? ஆசிச்சியிலும் பிரகாசமாக வந்தார். அப்ப உடனே இருந்தவங்க என எழுந்து பரமபுருஷன் வந்துட்டார். நான் எப்படி உலகத்துக்கு மரியாதை பண்ணேன். அப்போ இருந்தவங்க எழுந்துச்சு. அப்போ பரமபுருஷன் என்ன பண்றாரு? தலையில ஒரு கொட்டு இருக்கிறார். அப்ப இன்னும் நான் இருக்கிற நினைப்போடு இருக்குதா? அதனாலதான் நீ நாய்க்க அவர் வந்திருக்காரு, நான் எடுத்துக்கிட்டு உனக்கு என்ன வந்துச்சா? அர்த்தம் இருந்தவர்களே எழுந்தேன். உடனே அவர் சொன்னாரு, எழுந்தவருக்கு ஒண்ணி ஆங்காரம் மொழி என்றார். நான் இருக்கிறேன் தான் நீங்க வச்சுக்கிட்டு அந்த ஆங்காரத்தை ஒழித்து நான் இருக்கிற நினைப்பை அழித்து விட்டது ஒழிந்திருந்து. அப்போது அவர் நானோ நான் அவரோ அறிவியல் முன்பு. அப்ப அந்த நான் என்றது அங்க அவருக்கு உண்டான காரியம். அவர் வந்துட்டாரா? உடனே நீங்க அவரோட மெல்ட் ஆயிடுங்க. அப்ப நீங்க தெரியாது, அவருக்கு தான் தெரியாது. அறிந்தினால் அங்கே உழைத்த அனுபவம் நிறைந்த தொழில். அங்க வேற ஒன்றும் இல்லை. நான் இருக்கிறதும் தெரியல, சிறு புள்ளியாக நான் இருக்கிறதும் தெரியல, அவர் எப்படி இருந்தா தெரியல. அங்க என்ன தெரிஞ்சது? அதுக்கப்புறம்னா நிறைந்த தொழில் தான். இதுதான் சாதனாவுடைய அந்த முயற்சியிலே கிடைக்கின்ற வெற்றி.
அப்போ எப்பயுமே நாம சாதனாவுள்ளார இந்த விஷுவலை ரொம்ப டீப்பா பார்க்க காட்சியில நீங்க மூழ்கினீங்கன்னா அடுத்த கருத்துல மூழ்கிங்க. அப்போ உங்களை எப்பவுமே அந்த ஒரு சிறு ஒளி ஒளிவாக அதுதான் அகத்துல நுழைவது. புறத்திலிருந்து அகத்துல செல்கிறதுதான் சாதனாவுடைய முதல் கட்டம். அப்போ அங்க உங்களை ஒளி ஒளிவாகவும் அந்த ஒளி ஒளிவும் அந்த பேரொளி வடிவத்தில் கலப்பதற்கான நீங்க தானே கலப்பதற்கு முயற்சி பண்ணணும். அதுதான் நீங்க ரிப்பீட் பண்ற இஷ்டம். இந்த தாகத்தோடு அந்த ஒரு முறையில நம்ம சாதனை செஞ்சோம்னா நிச்சயமாக அவருடைய கருணை இல்லைன்னா மந்திர புரோக்த வர்ணசம் கேவலம். வர்ணம் அப்படின்னா சன்ஸ்கிரிட்ல எழுதுறது அகர வரிசையில அது பேர் வர்ணான்னு சன்ஸ்கிரிட். பாபா சொல்றாரு చైతన్య రహిత మంత్ర ప్రోక్త వర్ణస్తు కేవలం ఫలం నైవ రూపతే ఫలం నైవ ప్రత్యంత லட்ச கோடி பதினேழு லட்சம் முறை அல்ல, 7 முறை அந்த மந்திரத்தை ஜபித்துக் கொண்டே இருந்தாலும் அதனால் ஒரு பயனில்லை. பலம் நெய்வ வித்தியத்தை. நெய்வ என்றால் நெவ ஒருபோதும், பலம் என்றால் அதாவது அதனுடைய பயன் ஒருபோதும் கிடைக்காது. அப்போ சைத்தன்யம் இருக்குன்னா நானும் நீங்களும் அங்க எந்த அளவுக்கு அங்க ஒரு அன்பின் உணர்வு இருக்கு. ஏதோ மெக்கானிக்கலா அங்க நடக்கல. அவர் இருக்கிறாரு ஆசையோட உங்களை ஏற்றுவதற்காக ஏற்றுக்கொள்வதற்காக உங்களோட உங்க கண்ணு முன்னாடி தோன்றாரு. என்ன நீ ஏற்றுக்கோ, நான் உன்னோட கலந்துக்கணும் அப்படின்னு நீங்க ஏற்கணும். அவர் அவரை நம்ப சொல்றாரு. நான் தானே அப்படின்னு அவங்க சொல்றாரு. நீங்க நான் தான் சொல்லணும். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த சாதனால உணர்வு நிலையில் இருக்கணும். அதனாலதான் என்ன சொல்றாரு, நெளிந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து கூற்றிலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளவரே நந்தியை ஞான நடத்தரசை என்று வணைந்து வணைந்து ஏற்றினும் பாம்பை உலகியும் மரணமில்லா பெறுவாங்க. என்ன மரணமில்லா பெறுவது? அவரோட கலந்துட்டா மரணம் இல்லை. அதனால நாம முதல்ல நினைச்சுட்டு தான் இருக்கோம். அந்த நினைப்பு ஆழமா போகும்போது அப்படின்னா நினைப்பு டீப்பா இருந்தா அங்க ஒரு சேர்த்து இருக்கும். அப்படியே உடம்பு சுமர்க்கும். அப்ப அந்த உணர்வு அப்படி ஒரு செகண்ட் அப்படி கட்டி எடுத்து போயிருக்காங்க. ஆகவே சாதனாவோட இந்த விஷயங்கள் எல்லாம் நினைவு கொண்டு சாதனா செய்தாதான் சாதனா, இல்லைன்னா 1/2 மணி நேரம் சாதனா செய்யலாம். அவருடைய கருணையை நம்ம புரிஞ்சுக்கணும்னா சாதனாவோட டீப்பா நம்ம போயாகணும். அதெல்லாம் வாழ்க்கை பாவம். நன்றி.